ஹாய் கைஸ், இது உங்கள் ஜியோடைய சேனல் வீடியோ. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கணும்னா, மின்சாரத்துறையை வெள்ளரிக்கை விட்டாங்க. ஏற்கனவே நிதித்துறை வெள்ளரிக்கையே ஏகப்பட்ட கான்ட்ரவர்சியா போயிருந்துச்சு. இப்போ இந்த மின்சாரத்துறை அதுக்கு மேல இருக்கு. நம்மளால ஆச்சரியம் இந்த வெள்ளரிக்கை நம்ம காத்திருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பட்டியல் சொல்லியிருக்காங்க. இந்த 25 வருஷத்துல தான் மக்களுக்கு அதிகமாக இந்த கரண்ட் தேவைப்பட்டிருக்கு. நம்ம நேரம் டெவலப் ஆகும். ஃபர்ஸ்ட் அந்த ஏசி வாஷிங் மிஷின் எல்லா வீட்லயும் இருக்காது, இப்போ எல்லா வீட்லயும் இருக்கு. ஆனா இந்த 25 வருஷத்துல தான் அதிகமாக மின்சாரத்துறை நஷ்டமும் ஆயிருக்காமா. அந்த விஷயம் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க, பட்டியல் விட்டுருக்காங்க. எந்தெந்த காலகட்டத்தில் எவ்வளவு செலவாயிருக்கு, எவ்வளவு வருவாயிருக்கு, எவ்வளவு நஷ்டமாயிருக்குன்ட்டு. அதாவது 2001 இருந்து 2006 காலகட்டம் அப்போனா 67,439 கோடி செலவு பண்ணப்பட்டிருக்கு. அதுல வருவாய் எவ்வளவு 59,084 கோடி வருவாய் வந்திருக்கு. லாஸ் சொல்லும் 8,035 கோடி லாஸ் ஆயிருக்கு. இது ஒரு பெரிய அமௌண்ட், நம்ம பார்க்க வேண்டிய அமௌண்ட். அது மட்டும் இல்ல, 2006 2011 காலகட்டம் அந்த காலம் 1,28,200 கோடி செலவாக்கப்பட்டிருக்கு அந்த மின்சாரத்துறைக்காக. ப்ராஃபிட் பார்த்தா 97,737 கோடி நம்ம வருவாய் வந்திருக்கோம். லாஸ்ட்ல போய் முடிஞ்சிருக்கு. இந்த லாஸ் எப்படி 35,463 கோடி லாஸ் ஆயிருக்கு. 2011 இருந்து 2016 காலகட்டத்தில் நம்ம பார்த்தா 2,49,332 கோடி செலவாக்கப்பட்டிருக்கு. வருவாய் எவ்வளவுன்னு பார்த்தா 1,92,971 ரூபாய் வருவாய் வந்திருக்கு. அதுல லாஸ் எவ்வளவு காட்டுக்கு 56,361 கோடி லாஸ் ஆயிருக்கு. லாசஸ் அதிகமாயிட்டு இருக்கு. நம்ம இந்த பட்டியலை பார்த்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. 2016 காலகட்டத்துல 2021 காலகட்டம் இது ஏடிஎம்கே ஆட்சி. அந்த ஆட்சி கொரோனா டைம்ல இருந்துச்சு. அப்போ எவ்வளவு செலவாக்கப்பட்டிருக்கு 3,78,064 கோடி செலவாக்கப்பட்டிருக்கு. அதுல வருவாய் எவ்வளவுன்னு பார்த்தா 3,20,140 கோடி வருவாயை தீட்டி இருக்கு. இதுல லாசஸ் ஆயிருக்கு. 58,534 கோடி லாஸ் ஆயிருக்கு. ஆனா டிஎம் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்க மாதிரி தெரியுது. 2021 2026 காலகட்டத்தில் பார்த்தா 5,34,433 கோடி செலவாக்கப்பட்டிருக்கு. வருவாய் எவ்வளவு 4,97,966 கோடி வருவாய் வந்திருக்கு. ஆனா இதுல நஷ்டம் ஆயிருக்கு. 34,447 கோடி லாஸ் ஆயிருக்கு. இந்த பட்டியல் நம்ம பார்த்தா ஒண்ணு மட்டும் கிளியரா தெரியும், லாசஸ் ஆயிருக்கு. ஆனா டிஎம் கட்சியில ஒண்ணு வந்திருக்காங்க. ஆனா அது டிவிகே சைட்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் கட்டணம் ஏத்துனாங்க. நம்ம எல்லாம் நல்லா பார்த்தோம், கொஞ்சம் கட்டணம் ஏத்தலாங்க. அந்த மின்சாரத்துறைக்கு ஏத்தணும், வரிக்கு, வீட்டு வரிக்கு எல்லாத்தையும் ஏத்தலாம். அதை ஏத்துனால இது மேனேஜ்மெண்ட் கொஞ்சமாவது பண்ணிருக்க மிகப்பெரிய குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். 80,000 கோடிக்கு மேல கடன் வாங்கியிருக்காங்க நம்ம மின்சாரத்துறைக்கு. அந்த கடன் ஒரு கடன் வாங்கப்பட்டா கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும். அந்த கிரவுண்ட் ஒர்க்காக தான் கடன் வாங்குவாங்க. ஆனா டிஎம்கே ஆட்சியில அது நடக்கவே இல்லைன்றாங்க. ஏன்னா கடன் வாங்கி அங்க எதுவுமே செய்யலப்பா. இப்போ என்ன சொல்லுங்க 1,40,000 பேர் அங்க வேலை செய்யணும், அந்த கரண்ட்டுக்கு வேலை செய்யணும். ஆனா 24,000 பேர் தான் அங்க வேலை செய்யறாங்க. மீதி பேர்லாம் இல்லவே இல்லை. போன டிஎம் காட்சியில மட்டும் ஓய்வு பட்டவங்க மட்டும் 20,000 பேருக்கு மேல ஓய்வு பட்டிருக்காங்க. ஆனா ஓய்வு பட்டா என்ன பண்ண ரீப்ளேஸ் பண்ணலாம். அதை டிஎம் காட்சி ரீப்ளேஸே பண்ணல. டிஎம் காட்சியில வேலை சேர்ந்தவங்க மட்டும் நம்ம எண்ணிக்கை எடுத்து பார்த்தா 355 பேர் தான் வேலை மூலம் ஜாயின் பண்ணிருக்காங்க. 20,000 பேர் பதவி ஓய்வு பண்ணிருக்காங்க. ஆனா 300 பேர் தான் நம்ம வேலை ஜாயின் பண்ணிருக்காங்க. இது ஒரு பெரிய ஒரு நம்பர். ரெண்டுக்கும் நம்ம கம்பேர் கூட பண்ணோம்ல, அந்த மாதிரி ஒரு பெரிய எண்ணிக்கை. இந்த டைம்ல என்ன சொல்ல மொத்த ஈபியோட கடன் எவ்வளவு நம்ம பார்த்தா 2,47 கோடி லட்சம் தனி இல்லைங்க சேர்ந்து இவ்வளவு கடன் வாங்கியிருக்கு. போனாச்சு 80 கோடிக்கு மேல கடன் வாங்கியிருக்கு. ஆனா இங்க எதுவுமே இல்லையே. என்ன சொல்லலாம் 35 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வாங்கி வச்சிருந்தாங்களோ அதை வச்சா டிஎம் காட்சி ஓட்டி இருக்கு. இந்த விஷயம் நம்ம பரவலா பார்க்க வேண்டிய விஷயம். ஆனா கடன் வாங்கியிருக்காங்க, அதாவது ஒன்று செஞ்சிருக்கிறோம்ட்டு ஒரு மேஜர் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. போன ஆட்சியில் சிஎம் ஃபண்டு, எம்எல்ஏ ஃபண்டு வாங்கியிருந்தாங்க. அது மாதிரி உங்களை ஃபண்டு வாங்கப்பட்டு உங்களை ஏமாத்தி இருந்தாங்கன்னா நீங்க எங்களை உடனே நீங்க அழுங்குனீங்கன்னா உடனே உங்க காசு உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். நாங்கள் உடனே பேசி எஃப்ஐஆர் போட்டு சட்டப்படி நடவடிக்கை எடுத்து உங்களுக்கு உடனே வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு மேஜரா இது ஒரு அரசியல் களமா நம்ம பார்க்கலாம். ஒரு அரசியல் முக்கியமான ஒரு காய் எடுத்து வச்சு தான் பார்க்கணும். இப்போ டிவிகே சொன்னா டிஎம்கே சைடில் என்ன சொல்லுவாங்க, பொய் சொல்றாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் சொல்லுவாங்க. ஏன்னா நிதித்துறையே நம்ம பார்த்துட்டோம், இந்த மின்சாரத்துறையை கன்ஃபார்ம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி சொல்லும் போது இப்போ பார்த்தீங்களா எங்களை நீங்கள் சொன்னீங்கல்ல அவங்க வந்திருக்காங்க பாருங்கன்ட்டு உங்க கை காட்டுறதுக்கு இது யூஸ் ஆகும். தாவேகா கவர்மெண்ட் இது நல்ல ஒரு ஸ்டாண்டு, நம்ம அதை வரவேற்கத்தக்க விஷயம். இப்போ இந்த அளவுக்கு போதும். இப்போ டிஎம்கே தான் கடன் வாங்கி இந்த அளவுக்கு மோசடி நடந்திருக்கா இல்ல டிவிகே சொல்றது உண்மையா நம்ம எதுவுமே தெரியல. ஆனா ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா இருக்கு. ஆதாரப்பூர்வமா நிரூபிக்கிறாங்க 1000 கோடிக்கு மேல
ஊழல் பண்ணியிருக்காங்க. இதுல மட்டும் மின்சாரத்துறை மட்டும் சொல்றாங்க. இது ஒன்று பெரிய ஒரு நியூஸ். ஏன்னா வந்து நம்ம 15% தான் நம்ம தயாரிக்கிறோம், மீதி மத்திய கவர்மெண்ட் வாங்குறோம், மீதி வந்து தனியார் நிறுவனத்துக்கிட்ட இருந்து வாங்குறோம். தனியார் நிறுவனத்துக்கே அதிகமாக ப்ராஃபிட் கிடைச்சிருக்கான். 50% மேல வந்து தனியார் நிறுவனம் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஆனா நடத்துற நம்ம கவர்மெண்ட் வந்து லாஸ்ல ஆயிருக்கு. எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, லாஸ் மேல லாஸ் ஆயிருக்கு. ஆனா நம்ம கொடுக்குற வந்து தனியார் நிறுவனம் வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. அப்போ இதுல என்ன வந்து இதை குறை நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம்னா போதும், இப்போ கவர்மெண்ட் ஏதாவது ஒரு நடத்துனா வந்து ப்ராஃபிட் லாஸ்லேருந்தே வந்து இது மாதிரி சமமாக தான் வைக்கும். ஆனால் லாஸ் ஆயிருக்கும், ஆனால் லாஸ் ஆனால் சரி ப்ராஃபிட்டுக்காக மோஸ்ட்லி வைக்காது. ஏன்னா மக்கள் தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டினால மக்களுக்காக கொடுக்குறதுனால வந்து ப்ராஃபிட் அந்தளவுக்கு வந்து ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனால் இந்த அளவு லாஸ்ல போனால் இது ஒரு பெரிய ஒரு சுமையாயிடும். ஏதாவது நம்மளுக்கு வந்து வட்டி போகுது, ஏகப்பட்ட விஷயம் போகுது. இது இந்த கவர்மெண்ட் ஒரு நல்ல ஸ்டாண்ட் எடுத்து ஒரு வெள்ளரிக்கை விட்டுருக்காங்க. ஏன்னா அந்த மேற்கு நிறைய பேர் பேசணும், கரண்ட் கட் ஆகுது, என்ன பண்றீங்க நீங்க, என்ன செய்றீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு ஒரு குற்றச்சாட்டு என்ன சொல்லிக்கலாம் வந்து டிஎம்கே மேல வந்து ஒரு யூனிட், ஒரு சோலார் பேனல் ஒரு யூனிட் வந்து நான் வந்து ₹6.63 வந்து வாங்கியிருக்காங்க. இது ரொம்ப அதிகம்னு சொல்றாங்க. இவ்வளவு அதிகமா என்ன வாங்குனீங்க, இதுல கூட ஊழல் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. ஏற்கனவே ஊழல் 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 ஏகப்பட்ட ஊழல் சொல்லிட்டு இருக்கு இந்த கவர்மெண்ட். இதுல வந்து டிஎம்கே ரியாக்ட் ஆயிருக்காங்க. நான் ரியாக்ட் ஆகி உங்க எந்த ஒரு அதிகாரப்பூர்வமாக ரியாக்ஷன் தரல. எதை பத்தியும் பயப்படாத, எல்லாரும் மறக்கிற விஷயம் மறக்காத சொல்றேன். என்ன மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.